வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கீரோஸ். இன்றைக்கி நம்ம ஆரமோட 2x2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, ஒரு திருடன் ஆரமோட ஹெட்டில் கன் வச்சு மிரட்டிட்டு இருந்திருப்பான். அதோட முடிச்சிருப்போம். வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆரமோட ஹெட்டில் வச்சு ஷூட் பண்ணுறான். ஆரம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கத்துறான். அப்போது நீங்கள் சிரிக்கிற ஸ்மைல் கேட்குது. ஆரம் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். பயந்துட்டிங்களா? இப்போ அந்த கன்னில் இருக்க ஒரு ரோஸ் எடுத்து ஆரம் கிட்ட கொடுக்குறீங்க. ஐ லவ் யூ. டக்குன்னு ஆரம் உங்கள் கன்னத்துலேயே அடிக்கிறான். உனக்கு எதில் விளையாடணும்னு தெரியாதா? உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதான் இப்படி பண்ணேன். பஸ்ஸில் எவ்வளோ பெரியவங்க எவ்வளோ சின்னவங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாம் எவ்வளோ பயந்துருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ணியிருப்ப? உங்களை தவிர பஸ்ஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஜின்க்கு ஐடியா கொடுத்ததே அவன் தான். ஐயோ, நம்மளை போட்டு வச்சிட்டாலே. ஆரம் டக்குன்னு திரும்பி ஜின்னை பார்க்குறான். இல்லடா அவ சும்மா சொல்கிறா. நான் அப்படிலாம் பண்ணுவேனா மச்சான்? உனக்கு வந்து இருக்குடா வயன். நான் ஒரு உண்மையாக சொல்லிட்டா? ஓப்பனாக சொல்கிறேன். இன்னைக்கு மார்னிங் கூட நான் நினச்சேன் வயனுக்கு ஓகே சொல்லியிருக்கலாம், அவளை மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அப்படி யோசிச்சதே தப்புன்னு நீ புரிய வச்சுட்ட வயன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு ஆரம் போகிறான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. நீங்களும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? நான் சும்மா இருந்திருந்தாலே அவன் எனக்கு ஓகே சொல்லியிருப்பான். நான் தான் இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு ஏதேதோ பண்ணி எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன். இப்பயாச்சும் புரியுதா? எனக்கு அந்த பையன் வேணும்டி. நீ சும்மா இருவாயன், அவனே வந்து ஓகே சொல்லிடுவான். ஓகே, நாளையிலேருந்து நீ அவனை பார்க்க பஸ் ஸ்டாப்புக்கு போக வேண்டாம். என்ன சொல்கிற? அப்புறம் அவன் அப்படியே மறந்துட்டு போயிடுவான். அதெல்லாம் மறக்க மாட்டான். அவன் என்ன சொன்னான்? உனக்கு ஓகே சொல்லியிருக்கலாம், அவளை மாதிரி பொண்ணெல்லாம் கிடைக்க மாட்டான்னு அவன் மைண்டுக்கு தோணிருக்கு வயன். ஆமாம், இந்த கோவத்தை தாண்டி அவனோட காதல் வெளியே வரும் வயன். அது வரை வெயிட் பண்ணலாம் அப்படின்றியா? அப்படிதான்றேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறீங்க. பட் நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறல. வயன் வா, நான் அடுத்த பஸ்ஸில் வரேன் ஜின், நீ போ. ஆரம் உங்களை திரும்பி கூட பார்க்கல. நீங்களும் அவனை பார்க்கவே இல்லை. அப்படிதான் 2 months கிராஸ் ஆகியிருக்கும். நீங்கள் அவசரமாக ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஐயோ டைம் வேற ஆகிப்போச்சே, இப்போ விட்டா அவனை நான் எப்போ பார்க்குறது அப்படின்னு பதறி அடித்து ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்டாப்க்கு வரவும் பஸ்ஸு போயிருக்கும். நீங்கள் ஒரு ஏமாற்றத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பேக் சைட்லேருந்து, இன்னைக்கு ஏன் லேட்டு? ஆரம், நீங்களா? ஆமாம். இப்போல்லாம் ஏன் அந்த பஸ்ஸில் ஏறுறதில்ல? பிடிக்கல. பஸ்ஸவா என்னவா? என்ன புரியல. ஆரம், எனக்கு ஆணவாதிகம். கேட்ட உடனே கேட்ட எல்லாமே கிடச்சிரும். அதான் எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சிட்டேன். அப்போ நீ ஆசைப்பட்ட விஷயத்துலேயே உனக்கு கிடைக்காத ஒரே விஷயம் நானா? அம்மா. அப்புறம் நீங்கள். என் லைஃப்பில் நான் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காம போன விஷயம் அம்மா. இல்லை, ஐம் சாரி வயன். இட்ஸ் ஓகே. இதில் என்ன இருக்குது? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வயன். நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேன். உன் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அம்மாவை பற்றியா? அம்மாவை பற்றி பேசினா நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவேன். ஐம் சாரி வயன். பரவாயில்ல, கேட்குறது நீங்கன்றதுனால நான் சொல்கிறேன். நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்ல வேணாம் வயன். பரவாயில்ல, நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா தேவதை மாதிரி இருப்பாங்களாம். ஆனால் பார்க்க தான் எனக்கு கொடுத்து வைக்கல. நான் பிறந்தப்பவே என் அம்மா. வயன் ஓகே இல்லை,
ஓகே தான். நான் பிறந்தப்பவே அம்மா என்னால் பேசக்கூட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப பெயினாக இருக்கு. ஓகே ஓகே, இந்த தண்ணி குடி. உங்களுக்கு புரியுதா எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குன்னு? அவன் உங்களை ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறான். ஓகே ஓகே, அழுவாத வயன். உங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாங்க வயன், ஃபீல் பண்ணாத. வயன், நீங்கள் சட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க. இதுக்கு தான் தினமும் நேரத்தில் கிளம்பி வரியா? அது யார் வயன் இவங்க? மருமகன் கிட்ட மாமியார் யாருன்னு கூடவா சொல்லல? என்ன? ஆமா, நான் தான் இவளோட அம்மா. சாயங்காலம் வாடி, உங்க அப்பா கிட்ட சொல்லித்தரேன். என்ன, நீங்க அம்மாவா? ஆனா ஒயனுக்கு தான் அம்மாவே இல்லையே. அடி பாவி, பெத்த தாய கொன்னுட்டியாடி அப்படின்னு அவங்க ஸ்லிப்பர் எடுத்துட்டு உங்களை துரத்துறாங்க. தாய மன்னிச்சிடுமா. அவங்க உங்க காது பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. சொல்லு, நான் யாரு? என்னோட அம்மா. இப்போ அவன்கிட்ட சொல்லு, நான் யாரு? இவங்க என் அம்மா ஆரம். சரி, இப்போ என்கிட்ட சொல்லு, அவன் யாருன்னு. உன் மருமக ஆக வேண்டியவன், ஆனா நீ தான் வந்து கெட்டுட்டியே. என்ன? ஃப்ரெண்டு தாமா. அப்போ ஆரம் உங்களை பாக்குறான். இது உன் அம்மாவா? அப்ப இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் அது அப்போ எல்லாமே பொய்யா? எல்லாமே பொய் இல்ல, பாதிதான் பொய். சரி சொல்லு, எது உண்மை? உங்களை நான் ஆசைப்பட்டு நீங்க எனக்கு கிடைக்காம போனது அது உண்மைதான். உங்க அம்மா காது பிடிச்சு திருகுறாங்க. அம்மா முன்னாடி என்னடி பேசிட்டு இருக்கா? வா, உனக்கு இருக்கு. ஐயோ அம்மா, உனக்கு இவரை விட்டா நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுமா, விடுமா. இந்த அளவு அழகா மாப்பிள்ளலாம் நீ எங்க போய் தேடுவ? தாயே விடு, வாடி, உனக்கு இருக்கு அப்படின்னு உங்க அம்மாவும் இழுத்துட்டு போறாங்க. ஆரம் உங்களை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் டைம், நீங்க உங்க வீட்டு மாடியில தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஜின், ஹனா, ஹைஜின், ஜோயா, ஜியா, ஜிமன், பி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடச்சி, நிறுத்துங்க. வயன், பொண்ணை போய் ஹீரோயின் நினைச்சிட்டேன் பாரு. நீ ஒரு காமெடி பேசுடி. சிரி, எவ்வளோ முடியுமோ சிரி. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? அவன் உனக்கு ஓகே சொல்ற மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு ஸ்டாப்ல இறங்குனான். அப்போ எல்லாத்தையும் நான் தான் கெடுக்கிறேனா? எஸ், அஃப்கோர்ஸ். எல்லாம் என் நேரம். இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் உன் காரணம் உன் வாய். ஆமா, இதுதான் இது மட்டும்தான் பிரச்சனை. நான் மட்டும் இந்த வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தேன்னா இன்னொரு நான் கமிட் ஆகியிருப்பேன். பெல்ட்ல அடி வாங்கியிருக்க மாட்டேன். பெல்ட்ல அடி வாங்கினியா? அடியா? எங்க அம்மா என்ன பிச்சை எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போற? அது நியூ இயர்ல நியூவா ஸ்டார்ட் பண்ண போறேன். லைஃபவா? இல்ல, என் லவ்வ. சி, இது எவ்வளோ வாங்கினாலும் திருந்தாது. அப்போ உன் ஃப்ரெண்ட் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன் நினச்சியா? வயன், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவன்கிட்ட நீ மாட்டினியா இல்லை உன்கிட்ட அவன் மாட்டினா? நான் அதெல்லாம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவரை குழந்தை மாதிரி பார்த்துப்பேன். எல்லாரும் திரும்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. முறைச்சிட்டே கீழே போறீங்க. இவ திருந்துவான்னு நினைக்கிறியா? சூரியன் நைட்ல வருமா? அது எப்படி? மீன் தரையில நீந்துமா? அது எப்படி? உன்னால சாப்பிடாம இருக்க முடியுமா? அது எப்படி? அப்போ வயன் திருந்துறது அது எப்படி? வாய்ப்பு இல்லைல்ல. நீ வா போலாம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி கீழே வராங்க. ஜின் உங்க டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அம்மா, இன்னும் கொஞ்சம் சிக்கன் கொண்டு வாங்க. வரேன்ப்பா அப்படின்னு உங்க அம்மாவும் சிக்கன் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளோ பாசமா இருக்கீங்கம்மா. உங்களை மாதிரி அம்மா கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் வயன் இவ்வளோ கேவலமா லவ்க்காக அம்மா இல்லைன்னு சொன்ன? பாரு, இது தம்பி கூட புரியுது அப்படின்னு உங்களை கரண்டி எடுத்து அடிக்கிறாங்க. நீங்க ஜின்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க.
முறைக்காத. அப்புறம் காலேஜ் எப்போ முடியுது? இன்னும் 1 மந்த் இருக்கு. முடிச்சுட்டு என்ன பண்ண போற? அது முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். முடிச்சுட்டு என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. எந்த கம்பெனிக்கு சார் நீங்கள் ஓனர்? அப்போ உங்கள் அம்மா உங்கள் மேலே தட்டை தூக்கி வீசுகிறாங்க. அம்மா! தம்பி சொன்னா கேளு. அதிக பிரசிங்க தானே பேசாத. ஆ ஓ நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன். எது நீ? ஆமாடி. நீ அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணா உன்னால் லவ்வும் பண்ண முடியும், அதே சமயம் வேலையும் பண்ண முடியும். ஒரே கல்ல 2 மாங்கா. சூப்பர்ரா. இவ்வளோ நாளில் நீ இப்போ தாண்டா உருப்படியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்க. அதாண்டி வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம். அப்படிதான் உங்களோட அந்த 1 மந்த்தும் கிராஸ் ஆகியிருக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க், வைவா, பிளேஸ்மெண்ட்டுன்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜின்னை கூட மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆஃப்டர் 1 மந்த் ஜின் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அவன் வேலை செய்கிற அதே ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற ஃபேஸ் ஆரம் தான். எங்கே என்ன பண்ணுற? நான் இன்னைக்கு தான் இங்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். இந்த கம்பெனிலையா? ம் ஆமாம். யார் ரெக்கமெண்ட் பண்ணா? ஜின் தான். சரி உள்ளே போ. ஜின் எங்க? அவன் உள்ளே தான் இருக்கான். நீங்களும் உள்ளே போகிறீங்க. என்ன ஃபேஸ் பிரைட்டாக இருக்கு? அது என்ன அவனை பார்த்தியா? ம் இவ்வளோ நாள் பார்க்கல, அதான் இப்போ பார்த்தோன்னே அப்படின்னு நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜின்னும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இவ்வளோ நல்லா பார்க்கவே இல்லை ஜின். அதான் ஒரு மாதிரி. ஏன் ஜின், உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? நான் என்ன ரொம்ப மோசமான பொண்ணா? ஏய் நீ ரொம்ப நல்ல பொண்ணுடி. ஆனால் உன் வாய் இருக்குல்ல, அதுதான் ப்ராப்ளம். அது கூடவே பிறந்தது. இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி 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 அப்படின்னு அவனும் உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஜின், ஏன் ஜின் யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது? இந்த வாய் தான் ரீசனா? யார் சொன்னா உன்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு? எனக்கு பிடிக்குமே. உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப. நான் உன்னை நம்ப மாட்டேன். அப்போ ஜின் உங்கள் கண்ணத்தை பிடிச்சி தூக்குறான். இங்கே பாரு வயன், நீ ஆரம்பிக்க முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நம்ம தான் பெஸ்ட்டு பேராக இருந்திருப்போம். என்ன? ஆமாம் ஆமாம் வயன், உனக்கு ஆரம்பம் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று தெரியும். சொல்லப்போனால் நீ என்னோட க்ரஷ். நான் உன்னை பார்க்க தான் அந்த பஸ்ஸில் வருவேன். அப்போ தான் ஆரம் ஃப்ரெண்டானா. நீங்கள் பிளிங்க் பண்ணாமல் ஜின்னவே பார்த்துட்ருக்கீங்க. என்ன? அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? உனக்கு இந்த ஆசை வேறு இருக்கா? நான் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் டி. என்னோட க்ரஷ் லிஸ்ட்டில் நீ ஒன் ஆஃப் த பொண்ணு, அவ்வளோதான். ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத சரியா? சி, போயும் உனக்காக ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணிட்டேன் பாரு. போடா. போடி. இது எல்லாத்தையும் ஆரம் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பான். உனக்கு ஜின் தான் கரெக்ட். நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். அப்போ ஜின் அங்கே பாரு, வால் தூரத்துலேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஆரம் அங்கேருந்து ஓடுறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? அவன் பின்னாடி போடி. நீங்களும் ஆரம் பின்னாடியே ஓடுறீங்க. அவன் ஒரு பிரிட்ஜ் மேலே போய் நிற்கிறான். ஆரம் ஆரம் எதுவும் பேசாத வயன். இது ஜஸ்ட் அட்ராக்ஷன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். என்னை நீ மறந்துடுவ. நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். இல்லை எனக்கு புரியல. இது எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை இதை ஏற்றுக்க முடியாமல் புலம்பிட்டு இருக்கீங்களா? எப்படி வேணா வச்சுக்கோ, நமக்குள்ள ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் என்னால் உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட முடியாது. இது ஜஸ்ட் அட்ராக்ஷன் தான் நான் சொல்கிறேன்ல, புரியலையா? என் லவ்வை நான் உங்களுக்கு எப்படி தான் நிரூபிப்பேன்? எனக்கு இருக்கிறது அட்ராக்ஷன் இல்லை, நான் உங்களை லவ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக பண்ணுறேன். வயன், இது விளையாட்டுத்தனமான வயசு.
உனக்கு சொன்னாலும் புரியாது. நான் என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்க? என்ன பண்ணாலும் நம்ப மாட்டேன். ஆரம் ஐ லவ் யூ. ஆரம் ஐ லவ் யூ. இதுதான் உண்மை. இது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. ஆரம் பேக் சைடு திரும்பி தான் நின்னுட்டு இருந்திருப்பான். இப்போ சடனா தண்ணியில விழுந்த சவுண்ட் கேட்டு ஏய் வயன் அப்படின்னு அவன் யோசிக்காம தண்ணியில ஜம்ப் பண்றான். வயன் 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 இதுல கூட விளையாடாத வயன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. வயன் நீ விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கன்னு நினைச்சேன்டி. யூ சாரி வயன், ப்ளீஸ் வயன், எங்கடி இருக்க? நானும் தாண்டி உன்னை லவ் பண்றேன். ஆனா உனக்கு இருக்கிறது ஜஸ்ட் அட்ராக்ஷன் நினைச்சேன், அதனாலதான் உன்னை விட்டு விலகி இருந்தேன். ஐயோ அப்படின்னு அவன் தண்ணியை விட்டு வெளியே வந்து மூச்சு வாங்குறான். அப்போ நீங்க வெளியில நின்று சாக்லேட் சாப்பிட்டு இருக்கீங்க. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்னிங் குளிக்கலையா? ஏய் அப்போ நான் சாக்லேட் வாங்க போனேன். ஆரமும் வெளியே வந்து உங்களை துரத்துறான். நில்லு வயன், அதான் ஒத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அதுதான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ அப்படின்னு நீங்க போய் ஆரம்ப ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இதெல்லாம் தூரத்துல நின்று ஜின் ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதாண்டா. இது சொல்லணும்னு நினச்சேன். ஹர்டாம் பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ஓகேவா? ஹர்டாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, கேட்டவங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்டோரி லைனில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சீன்ஸை ஆட் பண்ணி நான் நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரீமில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ். டாடா, பை பாய்.